நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய இந்தியன் 3 என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் கமலஹாசன் அவர்களை மிகவும் பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நடிகர் கமலஹாசன் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் இதுவரை யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த இடத்தை தமிழ் சினிமா உலகில் வைத்திருக்கின்றார். மேலும் இதுவரையிலும் தொடர்ச்சியாக தமிழ் சினிமா உலகில் ரசிகர்களை தக்க வைத்து கொண்டிருக்கின்றார் என்று கூறினால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு இவருடைய நடிப்பை ரசிக்காத ஆட்களே தமிழ்நாட்டில் தமிழ் சினிமா உலகிலும் சரி யாரும் கிடையாது. மிகவும் தெரிவு செய்யப்பட்ட கதை களங்களை கையில் எடுத்து அதில் முக்கியமாக தன்னுடைய முழு எஃபர்ட்டையும் போட்டு அழகான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி மக்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான திரைக்கதையை கொடுத்து நடிகராக தன்னை பிரதிபலித்து கொண்டிருக்கின்றார் நடிகர் கமலஹாசன் அவர்கள். அப்படி ஒரு திரைப்படமாக தான் இந்தியன் என்ற திரைப்படம் தமிழ் சினிமா உலகில் முதலில் நம்ம இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கி வெளியிட்டிருக்கின்றார். அதனுடைய இசையமைப்பாளராக ஏ.ஆர். ரஹ்மான் அவர்கள் இசைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக இந்தியன் 2ஆம் பாகம் வெளியாகி இருந்தது. இந்த இந்தியன் திரைப்படத்தை இந்தியன் 2 திரைப்படத்தை இயக்கியது நம்ம கமலஹாசன் அவர்களை வைத்து இயக்குனர் சங்கர் அவர்கள் ஆவார். மேலும் இந்த திரைப்படத்தில் இசையமைத்திருப்பது நம்ம அனிருத் ரவிச்சந்திரன் ஆவார். மேலும் இந்த திரைப்படம் என்பது எதிர்பார்த்த அளவிற்கு ஹிட்டை கொடுக்காவிட்டாலும் தமிழ் சினிமா உலகில் மீண்டும் இந்தியன் என்ற திரைப்படம் உருவாகுவதற்கு காரணமாக இந்தியன் 2ஆம் பாகம் அமைந்திருக்கின்றது. இதை தொடர்ச்சியாக இந்தியன் 3ஆம் பாகம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பில் மேலும் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய இயக்கத்தில் நம்ம அனிருத் ஹாட்ஸ்டார் அவர்களுடைய இசையில் வெளியாக இருக்கின்றது என்பது முக்கிய கூடுதல் தகவல். இந்தியன் 2ஆம் பாகம் சரியாக ஓடவில்லை, ஏன் இந்தியன் 3ஆம் பாகம் நடிக்க வேண்டும் என்று கேள்வியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றில் இந்தியன் 3ஆம் பாகத்திற்காக தான் இந்தியன் 2ஆம் பாகமே நான் நடித்தேன் என்று பதிலளித்திருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இதற்கு முன்பு நம்ம தமிழா செய்திகள் சேனலில் வெளியாகி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்தியன் 3ஆம் பாகம் என்பது மிக முக்கியமாக இந்தியன் 1ஆம் பாகத்தோடு பின்னி பிணையப்பட்ட திரைக்கதையாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்பை இந்தியன் 3ஆம் பாகத்தின் ட்ரீசர் மற்றும் ட்ரெய்லர் நமக்கு உணர்த்துகின்றது. இந்தியன் 3ஆம் பாகம் இந்தியன் 1 அதாவது இந்தியன் என்ற திரைப்படம் திரைக்கு வந்ததல்லவா, அதே அளவிற்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியன் 2ஆம் பாகம் என்பது ஹிட்டாகாவிட்டாலும் ஓரளவு நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட திரைப்படமாகவே அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் இந்தியன் 3ஆம் பாகம் மிகப்பெரிய அளவிற்கு கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களால் கொண்டாடப்படும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்தியன் 3ஆம் பாகத்தில் திரைக்கதை என்பது பழைய இந்தியன் 1ஆம் பாகத்தினுடைய கதையை தழுவியே இருப்பதாலும் மேலும் அதனுடைய தொடர்ச்சியாக இருப்பதாலும் அனைவராலும் இதை மிகப்பெரிய அளவிற்கு எதிர்பார்க்க வைத்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களிடையே இந்த இந்தியன் 3ஆம் பாகம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் கமலஹாசன் அவர்களுடைய நடிப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு விடயமாகும். மிகப்பெரிய அளவிற்கு முழு எஃபர்ட்டையும் போட்டு அந்த கேரக்டருக்கு தகுந்தாற்போல் தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்துவார். அந்த வகையில் இந்திய 3ஆம் பாகத்திலும் மிகப்பெரிய அளவிற்கு தங்களுடைய எஃபர்ட்டை வெளிப்படுத்தி தங்களுக்கான திரைக்கதையை அமைப்பார். மேலும் தங்களுக்கான கேரக்டரை நடித்து முடிப்பார் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்தியன் 3ஆம் பாகம் என்பது வருகின்ற 4ஆம் மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் வெளியாகலாம் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. நிச்சயமாக இந்தியன் 3ஆம் பாகம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் ஹிட்டாகி ஓட இருக்கின்றது. அது ஓடுவதற்கு நம்ம தமிழா செய்திகள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.